மூலம் தமிழ்நாட்டை 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய இலக்கை அடைவோம். சென்னையில் இருந்து அமெரிக்கா புறப்படும் முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. இந்த முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாட்டை 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றக்கூடிய நம்ம இலக்க விரைவாக அடைவோம். இதற்காக உலகின் கவனத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்க்க அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ சிகாகோ மாநகருக்கு நான் சொல்கிறேன். அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற கேள்விக்கு மாறுதல் ஒன்றே மாறாதது என்று முதலமைச்சர் பதில். பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கருத்து. எடப்பாடி பழனிசாமி மீதான விமர்சனம் 100 விழுக்காடு சரி. தனது கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்று அண்ணாமலை உறுதி. திருச்சி எஸ்பி வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா பாண்டேவிற்கு கனிமொழி எம்பி ஆதரவு. பெண்களுக்கு எதிரான அருவருக்கத்தக்க பரப்புரைகளை ஏற்க முடியாது என கண்டனம். குஜராத்தில் கொத்தடிமையாக வேலை பார்க்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலரை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நடவடிக்கை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய தூத்துக்குடி ஆட்சியர் எஸ்பிக்கு ஆணை. தமிழகத்திற்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிலுவைத் தொகையை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சர்வதேச அரசியல் படிப்பிற்காக லண்டன் புறப்பட்டார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. 3 மாதங்கள் தங்கி பயில முடிவு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் கனமழை. ஆறுகளில் கரை புரளும் வெள்ளம். பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. திகார் சிறையில் இருந்து வெளியே வந்த கவிதாவிற்கு உற்சாக வரவேற்பு. எதிரிகளுக்கு வட்டி முதலோடு திருப்பி கொடுப்பேன் என சூளுரை. பழங்குடியின மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பாஜகவில் இணைய முடிவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் விளக்கம். கேரள திரைப்பட நடிகர்கள் சங்க தலைவர் பதவியில் இருந்து விலகினார் மோகன்லால். நடிகர்கள் சங்க நிர்வாக குழுவினர் கூண்டோடு ராஜினாமா. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நடந்த போராட்டத்தில் வன்முறை. காவல்துறையில் தடியடி நடத்தப்பட்டதை கண்டித்து இன்று 12 மணி நேர பொதுவேலை நிறுத்தத்திற்கு பாஜக அழைப்பு. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க மம்தா தவறிவிட்டதாக ஜே.பி. நட்டா குற்றச்சாட்டு. சர்வாதிகாரி போன்று ஆட்சி செய்து வருவதாகவும் விமர்சனம். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடக்கம். பாரிஸ் வீதிகளில் வலம் வந்த ஜோதி. போட்டிகளை காண குவியும் ரசிகர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.